Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.8ல உள்ள third problemல இருக்கக்கூடிய first subdivision பார்த்தோம். அதுக்கான லிங்க் என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல third problemல இருக்கக்கூடிய second subdivision பார்க்கலாம். வாங்க. Find the values of m and n of the following polynomials of perfect square x power 4 minus 8x cube plus mnx square plus nx plus 16. அதாவது இந்த பாலினாமியல் ஒரு perfect square. இந்த perfect squareல உள்ள பாலினாமியலோட unknown variables ஆன m n வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நார்மலாக நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ணுவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட்டு கொடுத்துக்கூடிய கிவனை உள்ள எழுதிக்கலாம். x power 4 minus 8x cube plus mx square plus nx plus 16. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த டேர்மில் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 என்னப்பா, அதாவது ஒரு டேர்மோட பவரை நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணாலே அதுக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ கிடைச்சி போயிடும். பவர்ல என்ன இருக்கு, 4 இருக்கு. 4 2 ஆல் டிவைட் பண்ணா 2 கிடைக்கும். அதாவது எக்ஸ் பவர் 2 எக்ஸ் ஸ்கொயர் தான் இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ. இந்த வந்த வேல்யூவை இங்கேயும் இங்கேயும் எழுதணும். மல்டிப்ளை பண்ணி பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. இப்போ என்ன பண்ணணும், சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். பிளஸ் இருந்தால் மைனஸ் போட்டு கேன்சல் பண்ணணும். அதாவது பிளஸ் எக்ஸ் பவர் 4ம் மைனஸ் எக்ஸ் பவர் 4ம் கேன்சல் ஆகி நமக்கு 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ரெண்டு டேர்மாக கீழே இருக்கணும். ஏன் ரெண்டு டேர்மாக கீழே இருக்கணும், இப்போ நார்மலாக டிவிஷன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டேர்ம் கீழே இருக்கும் இல்லையா. ஆனால் இங்கே எனக்கு ஸ்கொயர் ரூட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துருக்குல்ல. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், ஸ்கொயர்னா ரெண்டு, அதாவது ரெண்டு டேர்மாக கீழே இருக்கணும்னு அர்த்தம். சரியா, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் 2 டேர்ம் இறக்காம அடுத்த 2 டேர்ம் இறக்குனீங்க அப்படிங்கிற டவுட் வரலாம். அதுக்கு பாருங்க, ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன ட்ரிக்னா, லாஸ்ட்ல இருந்து ரெண்டு டேர்மா பிரிச்சுடணும். இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்ப இந்த ரெண்டு டேர்மும் சேர்ந்து ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இப்போ இந்த ரெண்டு டேர்மும் சேர்ந்து ஒரு டேர்ம். அப்ப இதுவும் இதுக்கு முன்னாடி உள்ள டேர்மும் சேர்ந்து தானே ஒரு டேர்மா இருக்கணும். ஆனா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு டேர்முமே இல்லை, அதனால இது மட்டும் தனி டேர்மா இருக்கு, மீதி எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு. அதனால நம்ம இறக்கும் போது ரெண்டு டேர்மா தான் சேர்த்து எழுதணும். இப்போ இதை கீழே இருக்கணும்னா என்ன கிடைக்கும், -8x cube plus mx squared. இப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி இங்க வந்துட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்த மாதிரி இங்கேயும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமாப்பா. அப்ப நான் தான் வெளியில வேல்யூ போட முடியுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மேல இருக்குல்ல, இந்த வேல்யூவை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 2 × x ஸ்கொயர் என்னது, 2x squared. இப்போ எனக்கு இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கு, வெளியில ஒரு டேர்ம் இருக்கு. அப்ப வெளியிலயும் ரெண்டு டேர்ம் இருந்தா தானே என்னால மல்டிப்ளை பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை மேல போடுங்க, வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை கீழே போடுங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்க. 2 1s are 2 4s are x squared x cube கேன்சல் ஆகி எனக்கு x மட்டும் இருக்கும். அப்ப வேல்யூ வந்து -4x ன்னு கிடைச்சிருக்கு. இந்த வந்த வேல்யூவை இங்கேயும் இங்கேயும் எழுதுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2x squared into -4x என்னது, plus into minusங்கறனால minus, 2 4s are 8, x squared into x x cube, -4x into -4x, minus into minus plus, 4 4s are 16, x into x x squared. இப்போ என்ன பண்ணணும், நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். மைனஸ் இருந்தா பிளஸ், பிளஸ் இருந்தா மைனஸ். அப்போ பிளஸ் 8x கியூபும் மைனஸ் 8x கியூபும் கேன்சல் ஆயிடும். இங்க எப்படி வரும், இங்க எனக்கு m ஓட வேல்யூ தெரியாது, கீழே 16 இருக்கு. என்ன 16, -16 இருக்கு. ஏன்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால -16 இருக்கு. அப்ப எப்படி வரும், இப்போ mx ஸ்கொயர்டையும் 16x ஸ்கொயர்டையும் நம்ம மைனஸ் பண்றோம். கரெக்டா, இப்போ ஆக்சுவலா இதை தான் நம்ம இப்படி எழுதிருக்கோம், அவ்வளவுதான். சரியா, இப்போ இந்த டேர்ம்ல இருந்து நான் x ஸ்கொயர்டை காமனா வெளியில எடுக்கலாமா. அப்ப என்ன வரும், m-16 வரும். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சுவலா இதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன், இதை இப்படி மாத்திருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணுவோம், இதோட ஆன்சர் எதுனா எனக்கு இதுதான் இதோட ஆன்சர். அதாவது mx ஸ்கொயர் -16x ஸ்கொயருக்கு x ஸ்கொயர்டை காமனா எடுத்தனா x ஸ்கொயர்ட் இன்டு m-16 கிடைக்கும். சரியா, இந்த டேர்ம் தான் இப்ப இங்க எழுதப்படும், ஏன்னா m ஓட வேல்யூ தெரியாதுங்கிறனால. அப்போ m-16 into x squared. இப்போ என்ன பண்ணுவோம், அதே மாதிரி ரெண்டு டேர்ம் கீழ இருக்கும். என்ன வரும், plus nx plus 6. இப்போ என்ன பண்ணுவோம், அதே மாதிரி வெளியில உள்ள டேர்மை நம்ம வந்து எழுதுவோம். இப்போ வெளியில உள்ள டேர்ம் இருக்குல்ல, அதை எப்படி எழுதுறது, இங்க எப்படி நம்ம 2 ஆல இதை மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதுறோமோ அதே மாதிரி இந்த டேர்முக்கு இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இதை எழுதுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த டேர்முக்கு இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறோம். 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × x square 2x squared, 2 into -4x -8x. இப்போ இங்க எனக்கு 3 டேர்ம் இருக்கு, 1 2 3 3 டேர்ம் இருக்கா. இங்க எனக்கு 2 டேர்ம் தான் இருக்கு. அப்ப எனக்கு இங்கேயும் 3 டேர்ம் இருக்கும். 3 டேர்ம் இருந்தா தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அதை எப்படி பண்றது, நார்மலா எல்லா ப்ராப்ளம்லயும் வெளியில உள்ள தேர்ட் டேர்மை ஃபைண்ட் பண்றதுக்கு உள்ள உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மையும் வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணுவோம். ஆனா இங்க உள்ள உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு எனக்கு அன்னோன்ல
இருக்குது. ஏன்னா எம் அப்படிங்கிற வேரியபிள் வந்திருக்கனால இந்த டேர்முக்கே எனக்கு ஆன்சர் தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாலினாமியில் தெரிஞ்ச டேர்ம் எது 16ங்கிற நம்பர் மட்டும்தான் எனக்கு வேல்யூ தெரியும். என்னுக்கும் எனக்கு வேல்யூ தெரியாது, எம்முக்கும் எனக்கு வேல்யூ தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 16க்கு நம்ம ரூட் எடுக்கணும். சரியா? இந்த 16க்கு நம்ம ரூட் எடுக்கணும். இப்போ ரூட் ஆஃப் 16 அப்போ என்ன வரும்? ரூட் 16ஓட வேல்யூ 4. ஏன்னா 4 ஸ்கொயர் வேல்யூ தானே 16. 4 × 4 16ங்கிறனால நம்மளுக்கு ரூட் 16ஓட வேல்யூ வந்து 4 கிடைக்கும். இந்த வந்த வேல்யூவை இங்கேயும் போடும். இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 2x² × +4 என்னது? 8x². -8x × +4 என்ன வரும்? minus × plus minus 8 4s are 32x plus 4 4s are 16. இப்போ என்ன பண்ணுவோம்? சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். ப்ளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா ப்ளஸ், ப்ளஸ் இருந்தா மைனஸ். இப்போ இந்த 16ம் -16ம் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரிட்டு இங்க பாருங்க, இங்க எனக்கு m வேல்யூவும் தெரியாது, n வேல்யூவும் தெரியாது. ஆனா ஒரே ஒரு க்ளூ தெரியும். என்ன? இந்த பாலினாமியல் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு. ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? நம்மளோட ரிமைண்டர் 0ன்னு அர்த்தம். ரிமைண்டர் 0 தவிர வேற எந்த வேல்யூ வரதுக்கான சான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். எப்படி எழுதணும்னா இந்த இருக்கு இல்லையா m - 16x², இங்க இருக்கு -8x² is equal to 0. இங்க என்ன வரும்? nx - 32x is equal to 0. இப்போ m - 16x² is equal to -8x² இந்த சைடு போச்சுனா +8x². இந்த x² இந்த x² கேன்சல் ஆயிடும். அப்ப m - 16 is equal to 8. -16 இந்த சைடு போச்சுனா +16. அப்ப 8 + 16 என்னது? 24. அப்ப m is equal to 24. இந்த -32x இந்த சைடு போச்சுனா +32x. அப்ப nx is equal to 32x. இந்த xம் இந்த xம் கேன்சல். அப்ப என்னோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ 32. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.8ல் உள்ள தேர்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய செகண்ட் சப்டிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 3.9க்குள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.